ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேஸ்ட் திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மாதிரி ஒரு ஃபுட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸோடைய பேக் சைடு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி இந்த இடம் பார்த்திங்களா, அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள், பா மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் இது ஓரங்கள்லாம் வந்து வளைச்சி கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வளைச்சி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோடைய பேக் சைடில் வந்து நான் டபுள் சைட் டேப் வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இது போல் டபுள் சைட் டேப் வந்து நான் ஒட்டியிருக்கேன். இதில் நீங்கள் இன்னும் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை டேப் போடுறதா இருந்தாலும் ஒட்டி எடுத்துக்கலாம். டெக்கரேட்காக நான் அப்படியே தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து டோருடைய பேக் சைடில் ஒட்டிட்டு இது போல் கீஸ்லாம் வந்து அதில் மாட்டி வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். டோருக்கு பேக் சைடு இருக்கனால நம்ம வந்து மறக்காமல் எல்லாமே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான் எடுத்திருக்கேன், சின்ன டப்பா. இது கூடவே வந்து பிளாஸ்டிக் டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டம்ளரை 3 வச்சு இந்த மாதிரி அடிக்கிட்டு இதுக்கு மேலே வந்து இந்த பிளாஸ்டிக் டப்பாவை நான் மேலே வச்சு ஒட்டி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் க்ளூ தான் எடுத்துக்கிறேன். இந்தமாதிரி க்ளூ வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னா கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறேன். கிச்சனில் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஸ்பூன், கத்தி, சிஸ்ஸர் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே வந்து நம்ம குக்கருடைய விசில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொருள்லாம் ஒரே ஆர்கனைசரில் நம்ம அழகாக வச்சாச்சு. இந்த மாதிரி பிளாஸ்டிக் டம்ளர் இல்லைன்னா நீங்கள் வந்து வாட்டர் பாட்டிலை கூட கட் பண்ணி வச்சு நீங்கள் இந்த ஆர்கனைசரை செஞ்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ். உங்களுக்கு பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் பாட்டிலில் இருக்க கவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா தெரியல, நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணியே காமிக்கிறேன் நான். அதே மாதிரியே இப்போ மேலே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்தாண்ட இது போல் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இங்கே வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துப்போம். ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன வளைவு வந்து நம்ம இங்கே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ நல்லாவே புரியும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணி இதை எடுக்கணும். இப்போ இது போல் கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலே வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்க போகிறேன். இங்கே வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இதை நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னா கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறேன். கிச்சனில் வந்து ஒரு ஊக்கில் மாட்டி வச்சுட்டு இதை நான் மாட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் டம்ளர் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம டம்ளர்லாம் போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய டம்ளர் கூட போடலாம். எத்தனை டம்ளர் வேணாலும் போடலாம். இது நல்லாவே வெயிட் தாங்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். போல் ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான் எடுத்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் கொஞ்சம் டெக்கரேட்காக இந்த மாதிரி ஒரு கிளிட்டர் ஷீட் தான் எடுத்திருக்கேன். இந்த ஷீட்டில் நான் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் பேக் சைடில் வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது போல் முக்கோணமாக ஒரு ஜிக்ஸாக் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இதை வந்து இங்கே மேலேயும் கீழேயும் 2 பக்கமும் இதே மாதிரியே வந்து நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ இது போல் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டுறதா இருந்தால் ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து ஹோல்ஸ் போட்டு ஒரு கயர் கூட கட்டிக்கலாம். ஆனால் நான் அப்படி பண்ண போகிறதில்ல. இது போல் ஒரு கிளிப் எடுத்திருக்கேன். இந்த கிளிப்பில் இந்த கம்பி இருக்குது பாருங்கள், அதை வந்து ஒன்று மடக்கி விட்டுடுறேன், ஒன்று அப்படியே வச்சுக்கிறேன். எதுக்காகனா ஆணியில் மாட்டுறதுக்காக இதை எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ப்ரெஷ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக, ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டெலாம் போட்டு வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அப்படியே நம்ம ஆணியில் மாட்டிடலாம். இந்த கிளிப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து ஹோல்ஸ் போட்டு கயர் கூட கட்டி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம பாத்ரூமில் ஒரு ஆணியில் மாட்டி வச்சுட்டா போதும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் வேஸ்ட்டு பிளாஸ்டிக் டப்பா இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.